ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கறி வாங்கலான்ட்டு வெளியில் வந்து பார்த்தோங்க. வழக்கம் போல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் எப்படி மேகமூட்டமாக இருக்குது. இது வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது ஒரு மாதமாகவே. பாருங்கள் காற்று மழை கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. சரி போயிட்டு கறி வேகமாக மழை வரத்துக்குள்ளே போயிட்டு கறி வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோங்க. இதாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். மீன் வாங்குற கடை பக்கத்துலேயே தாங்க. பாருங்க இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுருக்கு. கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. இவங்க தாங்க என் பொண்ணு. வீடியோ எடுக்கிறியாம்மா, நானும் என்னையும் காட்டுமான்னு சொன்னாங்க. அதனால் அவங்களையும் காமிச்சேன். வந்தாச்சுங்க மீன் வாங்குற இடத்துக்கு. இவங்ககிட்ட தான் நாங்கள் எப்போதுமே ரெகுலராக வாங்குவோம். ஹாய் அக்கா. ஃப்ரெஷ்ஷான மீன் தாங்க இங்கே எப்போதுமே தருவாங்க. ஆற்றுல பிடிச்சி உடனே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். பிடிச்சி 1 மணி நேரம் தாங்க ஆகுதான். இவங்ககிட்ட நாங்கள் எப்போதுமே ரெகுலராக வாங்குறதுனால எங்களுக்கு ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ராவே தாங்க போட்டு கொடுப்பாங்க. இது ஜிலேபி மீனுங்க. நாங்கள் ஒரு 1.5 கிலோ வாங்கலான்ட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். பாருங்க 1.5 கிலோ இருக்குது. அவங்களாவே எக்ஸ்ட்ராவே ஒரு 2 பீஸ் போட்டு கொடுக்குறாங்க. பாருங்க இந்த மாதிரி லேடிஸ் தாங்க மீன்லாம் விற்பாங்க. உடனே ஆற்றுல பிடிச்சி உடனே விற்றுருவாங்க. பாருங்க அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி பீஸ் கேட்குறோமோ அதே மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து முழு மீன்லேயே இந்த மாதிரி பீஸ் போட்டு கேட்டேன். அதனால் இது மாதிரி கட் பண்ணி தராங்க. கொஞ்சமாக குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மீன் வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணுறேங்க. பாருங்க எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது க்ளீன் பண்ணதையும். கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. பாருங்க தண்ணி மழை பெஞ்சு ரொம்ப ஆற்றுல போகுதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் பார்க்கலான்ட்டு வந்தோம். பாருங்க உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்க. பாருங்க மழை பெஞ்சு எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. மேலையும் பாருங்க எவ்வளோ ஒரு மேகமூட்டமாக இருக்குது. டெய்லி மழை பெய்யறதுனால தண்ணி வந்து நிறைய போயிட்டே இருக்குங்க ஆற்றுல. இந்த ஆற்றுல தாங்க அவங்க மீன் பிடிச்சி விற்பாங்க. கிளம்பிட்டவங்க மீன் வாங்கிட்டு. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது. இவங்க தான் என் பொண்ணு. ஹாய் சொல்கிறாங்க பாருங்க. வீட்டுக்கு வந்துட்டு நாங்களும் ஒரு டைம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு டைம் க்ளீன் பண்ணுறேங்க. இந்த மாதிரி கல்லில் வந்து இந்த மாதிரி உரசி எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா க்ளீனாக ஆயிரும் இன்னும் கொஞ்சம். பாருங்க எவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. இந்த மாதிரி வந்து கீரல் போட்டுக்கோங்க. பாருங்க மழையும் பெய்யுது, ஆடு மேயுது. அப்படியே எனக்கு கிராமத்தில் இருக்க ஃபீல் வருதுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கிளைமேட்லாம். மீன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா ஒயிட்டாக. ஆற்று மீனுங்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணுங்க. வந்து கடல் மீன்லாம் கிடைக்காது. மீனை வந்து கழுவி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி கீரல் போட்டுருங்க. ஒரு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த கவுச்ச வாடை, மீன்னாலே எப்போதுமே கவுச்ச வாடை அடிக்குங்க. அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம்.
நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1½ டேபிள் ஸ்பூனுங்க. இது காரம்லாம் ரொம்ப இருக்காது. கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனு, எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வந்து மசாலா உதிராமல் இருக்கும். அதுக்காக லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ கை வச்சு பிசைஞ்சுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. கடையிலலாம் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற டேஸ்ட்டே இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ரொம்ப தண்ணி மாதிரி பிசைஞ்சிடாதீங்க. இது மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. மேலே இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த கீரல் போட்டோம்ல அதுக்குள்ளெலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது உள்ளேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. திருப்பி ஃபுல்லாகவே கேப் விடாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கீரலுக்குள்ளேயும் மசாலா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் சாப்பிடும் போது நல்லா காரமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அந்த இடத்துலையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பீஸ்க்குமே அப்ளை பண்ணிடலாங்க மசாலாவை. தண்ணி மாதிரி மட்டும் பிசைஞ்சிடாதீங்க. அப்புறம் மசாலா வந்து அந்த மீனில் ஒட்டவே ஒட்டாது. பாருங்க, எல்லா மீனுக்குமே வந்து அப்ளை பண்ணியாச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, ஜூஸியாக. அந்த மீனில் வந்து பாருங்கள் எல்லா மசாலாவுமே ஒட்டி இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டுங்க மசாலாலாம் அப்ளை பண்ணி வச்சு. அப்போ தான் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். ஒரு பேனில் ஒரு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மசாலா தடவி வச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும், கருகிரும். மிதமான தீயிலே வச்சு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம். உங்கள் வீட்லேயே ஒரு டைம் நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. திருப்பி விட்டுடலாங்க. இந்த சைடு வேகட்டும். அடுத்த சைடும் அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. பாருங்க, நல்லா செவந்திருக்கு. இந்த அளவுக்கு செவந்தாதாங்க உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும்.
எடுத்துடலாம். நல்லா செவந்துருச்சு, உள்ளே நல்லா வெந்திருக்கு. பாருங்க மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை பாருங்க எண்ணெயில். எண்ணெய் ரொம்ப இழுக்காது இதுக்கு. பாருங்க ஒரு பீஸ் கூட உதிரல. இப்போ அடுத்தது இதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம். அடுப்பு வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் போட்டு எடுக்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மீனில் பாருங்கள் மசாலா ஃபுல்லாகவே ஒட்டி இருக்கு. இதையும் எடுத்துடலாங்க. நல்லாவே உள்ளே வெந்துருச்சு. தோசை தவாவில் போடுறதை விட இந்த மாதிரி போடுறது தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க சூப்பராக ஜிலேபி மீன் தயாராகிருச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.